வணக்கம் நண்பர்களே. தத்துவம் என்று சொன்னால் அது பலமுகம் கொண்டது என்பதை அறிவிக்கும் வகையிலே பூமியின் பல பரப்புகளைச் சேர்ந்த தத்துவங்களை இந்த சேனலில் நம்ம விளக்கிக்கிட்டு வரோம். இந்த விளக்கம் கேட்ட பல நண்பர்கள் இது குறித்த நூல்கள் எல்லாம் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, நாங்கள் வாங்கி படிக்கிறோன்றாங்க. நிறைய பேர் வாங்கி படிக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது புத்தகம் விற்பனையாளர்களே கூட சொல்கிறாங்க, சில புத்தகங்கள்லாம் நன்றாக விற்பனையாகிறதுன்னு. அது ஒரு ஆரோக்கியமான பண்பாக நான் பார்க்கிறேன். இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த புத்தக அறிமுகம் என்று சொல்லும் பொழுது நம்ம அதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு காணொளியை வார வாரம் போடலான்னு யோசிச்சிருக்கிறோம். அதில் மிகப்பெரிய விளக்கம்லாம் கொடுக்காம அதை சுருக்கமான முறையில் இந்த புத்தகம் இது மாதிரி டீல் பண்ணுறது, இதில் இந்த விஷயங்கள் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம் என்றதை சொல்லி உங்களுக்கு அந்த புத்தகங்கள் எங்கே வாங்கலாம், என்ன வேலை அப்படின்ற விஷயத்தையும் வருங்காலங்களில் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கான காணொலிகளை தயாரித்து வருகிறோம். இந்த ஒரு செய்தியோடு இன்றைய தலைப்புக்கு நம்ம போகலாம். ஜாக்ஸ் லகான் ஒருத்தர். லகான் சமீப காலங்களிலே குறிப்பாக உளவியல் துறையிலும் இந்த போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம்னு சொல்லுவாங்க, பின்னை அமைப்பியல் என்ற தத்துவ பரப்பிலும் அதிகமாக பேசப்பட்டவர் தான் லகான் அவர்கள். அவர் ஒரு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த அறிஞர். அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். என்னென்னா மனசு. இந்த தத்துவமாக இருக்கட்டும், மன தத்துவமாக இருக்கட்டும், அவை எல்லாமே மனம் குறித்து தான் அதிகமாக அக்கறை கொள்ளுகின்றன. இந்த மனம் இருக்குதா இல்லையா, மனதை தாண்டி ஆன்மா இருக்கிறதா, இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களும் சரி, அல்லது தத்துவார்த்தமாக உரையாடலுக்கு உட்படுத்தி பேசுகின்ற அப்ஜெக்டிவிட்டி இருக்கிற விஷயங்களாக இருந்தாலும் சரி, அது மனம் குறித்து பேசாமல் கடந்தே போக முடியாது. இந்த வகையில் மனம் என்ற ஒரு விஷயத்தை பற்றி மேற்கத்திய உளவியல் பரப்பிலே மிக காத்திரமான தன்னுடைய புரிதலை கொடுத்தவர் தான் சிக்மண்ட் ஃப்ராய்டு அவர்கள். சிக்மண்ட் ஃப்ராய்டு கொடுத்து ஒரு காணொலியை நம்ம முன்னாலே கொடுத்துருக்கிறோம். அவருடைய புரிதல்கள், அவர் விட்டு சென்ற அந்த விளக்கங்கள் என்பவை நிறைய பேருக்கு தெரியும். அதில் மிக முக்கியமானது ஈட், ஈகோ, சூப்பர் ஈகோ என்று சொல்லக்கூடிய மனதினுடைய 3 நிலைகள். ஈட் என்பது அடிமனதாகவும், ஈகோ என்பது அந்த நேரத்துக்குரிய வேல்யூ சிஸ்டத்தை பேஸ் பண்ணி ஒருத்தரை ஆப்ரேட் பண்ண வைக்கின்ற மனமாகவும், அதே நேரத்தில் சூப்பர் ஈகோ என்பது மனசாட்சி என்று சொல்லலாம். அதுதான் நல்லது கெட்டதுக்காக ஒரு வழிகாட்டும் ஒரு சக்தியாகவும் இருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த அன்கான்ஷியஸில் நிறைய ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் அழுத்தப்பட்டு கிடக்கின்றன. அது எப்பொழுதுமே வெளியில் வருவதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றன என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த அன்கான்ஷியஸை விளக்குவதை ஃப்ராய்டு ஓரளவு செய்திருந்தார் என்று சொல்லலாம். ஆனால் அவருக்கு பின்னால் போஸ்ட் ஃப்ராய்டியஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர்கள் எல்லாம் ஃப்ராய்டு கொடுத்த அந்த விளக்கத்துக்கு இன்னும் சற்று விரிவாக பல தரவுகளை இணைத்து அதை அவங்க விளக்க தொடங்கினார்கள். அதாவது அன்கான்ஷியஸ் என்பது ஃப்ராய்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மனநிலை தான், அவ்வளோதான். அது உள்ளுக்குள்ளேயே இருக்குது. அதில் அழுந்தி கிடக்கின்றன பல்வேறு விதமான ஆசாபாசங்கள். அதில் செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் நிறைய இருக்குது. அதற்கான ஓடிபஸ் காம்ப்ளெக்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் அவர் விளக்கியிருக்கிறார். நிறைய காம்ப்ளெக்ஸஸ் அடி மனதில் கிடக்குதுன்றதையும் பின்னால் வரக்கூடிய மனோ தத்துவவியலாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அந்த அன்கான்ஷியஸை விளக்கும் பொழுது அதை அவர் ஒரு மனம் என்ற ஒரு கட்டமைப்பில் இருந்தால் விளக்கினார். ஆனால் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஜாக்ஸ் லகான் அவர்கள் அதை மொழியியலை கொண்டு விளக்க முற்படுகிறார். மொழி என்பதை கொண்டுதான் மனமானது அமைகிறது என்ற தத்துவத்தின் மேலே நின்று கொண்டு அந்த அடிமனதை அவர் அலசுகிறார். லகான் ஒரு மனோ தத்துவவியலாளர், உளவியல் பகுப்பாளர், சைக்கோ அனலிஸ்ட். அவர் ஃப்ராய்டுக்கு நம்ம திரும்பி போனோம்னு சொல்கிறார். எல்லாருக்கும் அவர் கொடுக்குற அறைகோல் லெட் அஸ் கோ பேக் டு ஃப்ராய்டுன்றார். ஆனால் ஃப்ராய்டினுடைய அந்த விளக்கங்கள்லேருந்து ஒரு வேறு நிலைப்பாட்டிலிருந்து அதை எடுக்கிறார். அதை பற்றி தான் இன்றைய காணொலியில் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம்.
ஃப்ராய்டுக்கு பின்னால் வந்தவர்கள் இந்த அடி மனதை விளக்கும் பொழுது பல்வேறு விளக்கங்களை கொடுத்தார்கள். கூட்டு நனவிலி மனம் என்று சொன்னார்கள். கார்ல் யுங் போன்றவர்களெல்லாம் கலெக்டிவ் அன்கான்ஷியஸ்னஸ் என்றாங்க. அதாவது சமூகத்திலிருந்து பெறுகின்ற பல்வேறு தரவுகள் அந்த அடிமனதை ஆட்டு வைக்கின்றன. இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்கு பின்னால் தான் நாம் எடுத்துக்கொண்ட நம்முடைய லகான் அவர்கள் அமைப்பியல் ஊடாக இந்த அடிமனதின் தன்மைகளை ஆராய முற்படுகிறார். அமைப்பியல் என்பது மொழியியல் சார்ந்த ஒரு விஷயமாகும். மொழியின் தன்மையை கொண்டு, மொழியின் அந்த வலுவை கொண்டு இந்த அடிமனம் என்று சொல்லக்கூடிய அன்கான்ஷியஸ்னஸை நம்ம விளக்க முடிகின்றது தான் லகானுடைய நிலைப்பாடு. இன்னும் சொல்லப்போனால் மொழிதான் அதை உருவாக்குகிறது என்ற அளவிற்கு அவர் ஆணித்தரமாக சொல்லுகிறார். இந்த ஸ்ட்ரக்சரலிசம்னு சொன்னாக்க அமைப்பியல்னு சொல்லுவோம். இதை உருவாக்கியவர் மொழியியல் தளத்தில் சசூர் அவர்கள். சசூர் அவர்கள் 1856 ஜெனீவாவில் பிறந்தவர். அவர் 2 விதமாக மொழியை பிரிக்கிறார். நம்ம சாதாரண பேச்சு மொழி என்று ஒன்று இருக்கிறது. இன்னொன்று உள்ளார்ந்த அதனுடைய அர்த்தங்களை சுமந்து இருக்கின்ற உள்ளுக்குள்ளே இடத்துல இருக்குது. அது மொழி கிடங்கு. மொழி கிடங்குன்னே சொல்கிறாங்க அந்த வார்த்தையை. உள்ள எல்லாத்துக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஏனென்றால் நாம் பேச்சு மொழியில் பார்த்தீர்கள் என்றால் நம்ம ஏதேதோ ப்ரொனன்சேஷன்லாம் வித்தியாசப்படும், ஃபோனட்டிக்ஸ் வித்தியாசப்படும். ஒரு சொல்லுக்கு பல்வேறு அர்த்தங்கள் ஒவ்வொரு சூழலில் நிகழும் அல்லது உருவாகும். ஆனாலும் கூட நமக்கு அது புரியும். அது என்ன சொல்ல வராங்கன்னு புரியுது. தொனி கூட அதில் இணைந்து கொள்ளும். ஆக இது அத்தனையும் வேறுபட்டு இருந்தாலும், அதை உச்சரிக்கும் முறை வேறுபட்டு இருந்தாலும், அதனுடைய உண்மையான பொருள் என்பது என்ன என்பது நமக்கு புரியும். அது எங்கிருந்து அந்த அர்த்தத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று பார்த்தால், அது உள்ளத்தினுடைய இன்னொரு பகுதியாக மொழியினுடைய கிடங்கி என்று சொல்லுகிறார் சசூர் அவர்கள். இதுதான் அமைப்பியல் கோட்பாடு. இந்த சசூர்லேருந்து தான் தன்னுடைய அனாலிசிஸுக்கான முக்கியமான நிலைப்பாடுகளை அல்லது கருவை எடுத்துக்கொள்கிறார் லகான் அவர்கள். ஆக லகான், ஜாக்ஸ் லகான் என்று சொல்லக்கூடிய லகான் அவர்கள் பின் அமைப்பியலாளர் என்று கருதப்படுகிறார். இந்த மொழி தான் எல்லாமே. மொழி சமூகத்தினால் உருவாக்கப்படுகிறது. மொழி தான் இன்டர்ன் எல்லாத்தையும் கட்டமைக்கிறது என்ற அளவிற்கு அவர் தன்னுடைய விளக்கங்களை கொடுக்க தொடங்குகிறார். லகானை பற்றிய ஒரு சிறு குறிப்பை கொடுத்துவிட்டு பிறகு அவருடைய படைப்புகளில் முக்கியமான ஒரு பகுதியை மட்டும் இந்த காணொலியில் நம்ம பார்க்கிறதா இருக்கும். ஜான் மேரி எமிலி லகான் 13/4/1901 பாரிஸில் பிறக்கின்றார். கத்தோலிக்க குடும்பம், ஆச்சாரமான கடவுள் நம்பிக்கை கொண்ட ஒரு கத்தோலிக்க குடும்பம். அவருடைய தந்தை ஒரு விற்பனை பிரதிநிதி, சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறார். தன்னுடைய 19 வயசில் 1920 இவர் மெடிக்கல் படிக்க மருத்துவ கல்லூரியிலே இணைகின்றார். இதற்கு முன்னாடி பள்ளிக்கூடத்தில் ஃபிலாசபி, தியாலஜி எல்லாம் படிச்சிருக்கிறார். இவர் மெடிக்கல் காலேஜுக்கு போன பொழுது அதில் எலக்டிவாக இவர் எடுத்துக்கொண்ட விஷயம் சைக்காலஜி, உளவியலையும் தனக்கு பிடித்தமான ஒரு பாடமாக அவர் எடுத்துக்கொள்கிறார். இந்த காலேஜுக்கு போன ஏற்பாடு பல்வேறு அந்த இளமையில் நிறைய விவாதங்கள், உரையாடல்கள் நடக்கும் பொழுது அவர் கடவுள் நம்பிக்கையற்ற நாத்திகராக மாறுகிறார். ஸோ இங்கே தான் அவருடைய டேர்னிங் பாயிண்ட்டு கிடைக்குது. அதே சமயத்தில் ஃப்ரான்ஸில் ஒரு முக்கியமான கலை சார்ந்த இயக்கம் தொடங்குகிறது. அதுதான் சர்ரியலிசம்னு சொல்லுவாங்க. சர்ரியலிஸ்ட் திங்கர்ஸு, பெயிண்டர்ஸு எல்லாரோடையும் இவருக்கு நட்பு ஏற்படுகிறது. ஆண்ட்ரே பிரதான் என்பவர் தான் சர்ரியலிசத்தை அப்பொழுது முன்னெடுக்கிறார். அதில் மிக முக்கியமானவர் சல்வடார் டாலி அவர்கள். இன்னொருத்தர் பிகாசோ. டாலியும் இவருக்கு நண்பர், பிகாசோவும் இவருக்கு நண்பர்.
பிகாசோவுக்கு இவர் வந்து டாக்டராகவே இருக்கிறார், பர்சனல் டாக்டராக இருக்கார் பின்னால். டாலியினுடைய ஓவியங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு வால் கிளாக் வந்து டேபிளில் மடிஞ்சு கிடக்கும், காலத்தையே நசுக்கி போட்ட ஒரு ஓவியம் அது. டாலி என்றாலே இப்போ ரொம்ப பாப்புலர் ஆனது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வரக்கூடிய அந்த மணி ஹேஸ்ட்ன்ற ஒரு சீரீஸில் எல்லோரும் முகமூடி போட்டிருப்பாங்க. அந்த முகமூடி டாலியுடைய முகம்தான். டாலி விதவிதமாக வந்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டவர். அதாவது கலையின் ஊடாக வந்து ஒரு அமைப்பியலை வந்து சிதைத்தவர்கள்னு சொல்லலாம். அது ஒரு போஸ்ட் மாடர்ன் பேட்டர்ன். அது சர்ரியலிசம்ன்றது வந்து நிறைய பேர் சர்ரியலிஸ்டிக் இமேஜஸ் பற்றி சொல்லுவாங்க. அது வந்து லீனியர் நரேஷனாக இருக்காது, அது தொகுப்பாக அப்படி சிஸ்டமேட்டிக்காக இருக்காது. அது ஒரு பெறத்தலோட உழத்தலோடு தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் ஜாக்ஸ் லக்கானும் இணைத்து கொள்ளுகிறார். அந்த பார்வையிலிருந்து கட்டுரை ஒன்று எழுதினார் ஆராய்ச்சி நாளிதழில். அப்போ அவர் வந்து மெடிசனோட இம்மாதிரியான தத்துவவியல் கோட்பாட்டுக்கு மிகுந்த ஈடுபாடு செலுத்த தொடங்கினார். டாலியுடைய ஓவியங்கள் லக்கானை மிகவும் யோசிக்க வைத்தன, அவருக்கு மிக குழப்பத்தையும் உண்டாக்கின. டாலியுடைய அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே, இமேஜஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து பல்வேறு குழப்பங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு பெயிண்டிங்ஸாக இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும், சர்ரியலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், ஈவன் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவருடைய பேச்சுக்கள் வந்து அர்த்தம் உள்ளவை. அவங்களுக்கு அது வந்து மனதினுடைய வெளிப்பாடாகத்தான் பார்ப்பாங்க அவங்க. ஆக ஒரு வடிவத்துக்கு உட்படாத வெவ்வேறு கோணங்களில் வரையப்படுகின்ற இந்த கலை வடிவங்கள் கூட வெவ்வேறு தகவல்களை சொல்லுவதாக, உணர்வுகளை பரிமாறுவதாக அவர்கள் நினைத்தார்கள். ஆக இந்த கான்செப்டை வந்து அவர் எடுத்துக்கிறார் சைக்காலஜிக்கு. லக்கான் வந்து சைக்கியாட்ரிஸ்ட் படிச்சுட்டு ஃபுல்லாக வந்து உளவியல் பகுப்பாளராக பணிபுரிகிறார். அவர்கிட்ட நிறைய மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் வருகிறார்கள். சிக்மண்ட் ஃப்ராய்டுகிட்டே வந்தாங்க. இவர் ஒரு மெத்தடாலஜியை க்ரியேட் பண்ணி அதன் மூலமாகத்தான் வந்து அவருடைய ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாரு. இந்த மெத்தடாலஜி கிரியேஷன் சொல்லும்பொழுது அடிப்படையாக ஒரு புரிதல் இருந்தால் தான் இந்த மெத்தட் வந்து சாத்தியமாகும். ஃப்ராய்டுக்கு வந்து ஒரு மெத்தட் இருந்துச்சு. காரணம் வந்து அவர் வந்து ஈடிகோ, சூப்பர் ஈகோ, அந்த சூப்பர் கான்ஷியஸ் இதெல்லாம் வந்து அவர் வந்து அடி நிலையில் தத்துவார்த்தமாக வைத்துக்கொண்டு அதன் மீதான ஒரு சிகிச்சை முறையை கட்டமைத்தார். இவர் ஆனால் அதில் கொஞ்சம் விலகிறார். இவர் இந்த சர்ரியலிஸ்டிக் ஆட்டிடியூடில் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை வந்து நம்முடைய சிகிச்சை முறையில் செயல்படுத்தி பார்க்கலாம் என்று கருதுகிறார். அப்போ அவர்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்களை அவர் உற்று கவனிக்கிறார். அவங்க பெரும்பாலும் வந்து பேச தொடங்கும்போது ஒரு சிஸ்டமேட்டிக்காக தொடங்குவாங்க. ஆனால் பின்னால் வந்து விதவிதமாக அவர்கள் வந்து பேசுவாங்க, ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல் கூட பேசுவாங்க. இது தெரிஞ்ச விஷயந்தான். இதை கவனிக்கும் பொழுது அவருக்கு என்ன தோணுதுனாக்க, ஒவ்வொருத்தருடைய மைண்டை எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றதை வந்து அப்சர்வ் பண்ணுறாரு. அந்த உளநோயாளிகளுடைய மனங்களில் எப்படி செயல்படுகின்றன என்பதை வந்து இவர் கவனிக்க தொடங்கிறார். ஒரு உதாரணமாக ஒரு கேஸ் வருது அவர்கிட்ட. எய்மி என்ற ஒரு நாவலாசிரியர் இருக்கிறாங்க. எய்மி இவரை சந்தித்து சிகிச்சைக்கு வராங்க. என்ன பிரச்சனைனா, அவங்க வந்து அந்த நாட்டில் ஃப்ரான்ஸில் மிக பிரபலமாக இருந்த ஒரு சினிமா நடிகையை கொலை பண்ணியே திருணும் இந்த அம்மாவுக்கு ஒரு வெறி வந்துருச்சு. எப்படியாவது அவங்களை தீர்த்து கட்டணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு அறிவித்து கொண்டே போகிறது. அதனால் இவர்கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட நடிகைக்கு இவங்களுக்கு சம்மந்தமே இல்லை, இவங்க ஒரு நாவலாசிரியை தான். ஆனால் இவர்களுக்கு அந்த பெண் மீது பயங்கரமான காழ்ப்புணர்ச்சி. ஆனால் நல்ல காலம் அவங்க வந்து இவர்கிட்ட வந்துட்டாங்க, வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு இருக்குன்றாங்க. இதை ஒரு தொடர்ந்து உரையாடலுக்கு அவர்களை உட்படுத்தி அதன் மூலமாக பார்க்கும்போது என்ன தெரிந்து கொள்கிறார் என்றால், இந்த எய்மி என்ற நாவலாசிரியை வந்து வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியல. அவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நான் ஐடியலாக ஒரு ஐடியல் அந்த கான்செப்டை சொல்கிறார். எல்லாரும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, உள்ள கட்டமைத்திருக்கிறார்கள். அது அவங்களால வெற்றி பெறவே முடியல அவங்க. ஆனால் அதுக்கு மாறாக இன்னொருவருடைய வெற்றியானது வந்து இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை.
அந்த வெற்றியை வந்து சிதைப்பதன் மூலமாக தான் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு மனோபாவத்திற்கு உள்ளாகிறார்கள். இப்படி வந்து தாங்களே வந்து தங்களை வந்து துன்புறுத்திக் கொள்கின்ற ஒரு மனநிலையும் அவர் சொல்கிறார். ஒரு வெறுப்புக்குரிய படிமமாக அந்த நடிகை மாறிவிட்டார். அந்த வெறுப்புக்குரிய படிமத்தை அழிப்பதற்காக அவங்களே அழிக்க துணிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு வகையில் தனக்குத்தானே கொடுத்துக் கொள்கின்ற பனிஷ்மெண்ட், செல்ஃப் பனிஷ்மெண்ட் பேரனோயா அப்படின்னு சொல்கிறார் அவர். சுயமாக தன்னைத்தானே ஒருத்து கொள்ளுதல். ஆக ஒரு படிமத்தை நாமே உருவாக்கி கொள்கிறோம், அந்த படிமத்தின் மீது நாம் வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரி வந்து நிறைய பேஷண்ட்கிட்ட அவர் வந்து தகவல்களை எல்லாம் பெறுகிறார். அதை வைத்து அனலைஸ் பண்ணி தான் ஒரு தியரியை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறார். இன்னொரு விஷயத்தை கூட கேள்விப்படுறார். ஒரு வாத்து நிறைய வாத்து குட்டிகள் எல்லாம் இருக்குது, முட்டை பொறிச்சு குஞ்சுகளாக இருக்குது. அப்போ அதை மெயின்டைன் பண்ணுறவர் வந்து தன்னுடைய காலை கொண்டு அங்கே வைக்கிறார். அந்த குழந்தைகள் பிறந்தவுடனே, அந்த குட்டிகள் பொறித்த உடனே அதுக்கிட்ட கால் வைக்கிறார். அந்த கால் தான் வந்து தன்னுடைய அம்மா என்று நினைத்து கொள்ளுகின்றது அந்த வாத்துக்குட்டிகள் எல்லாம். அதுங்களை என்ன, அது நடந்து போகும்போதும் அது பின்னாலேயே போகுது. அவருடைய ஷூவையே வந்து அதுங்க வந்து தன்னுடைய தாயாக கருதி பின்னால் போகுது. அப்போ இந்த மாதிரி சில மனதுக்கு சில விஷயங்கள் மனிதர்களுக்கும் நிகழ்கின்றன என்பதை வந்து அவர் புரிந்து கொள்கிறார். இவற்றின் அடிப்படையிலே தான் வந்து இவர் வந்து ஒரு தியரியை வந்து ஃபார்முலேட் பண்ணுறார். இதற்கிடையில் இன்னொரு விஷயத்த சொல்லணும். இவர் ஒரு நூலாக அதிகமாக எதுவும் எழுதலை. இவருக்கு தொடர்ந்து வந்து லெக்சர்ஸ் கொடுக்கறது தான், செமினார்ஸ் கான்டாக்ட் பண்ணுறது தான் இவருடைய வேலையாக இருந்தது. நிறைய செமினார்ஸ் வந்து தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட 27 செமினார்கள் கொடுத்துருக்காரு. செமினார்னாக்க தானே கண்டறிந்த விஷயங்களை எவிடன்ஸோட அந்த நிகழ்வில் சொல்லுவது. அப்படி அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அவருக்கு வந்து சைக்காலஜிஸ்ட் அசோசியேஷனில் வந்து இடம் கொடுக்கல. ஏன்னா இவர் வந்து வேறு முறையில் மனோ தத்துவியில் கொண்டு போகிறாரு. இவர் வந்து மனோ தத்துவத்தையை வந்து கெடுக்கிறான்ட்டுக்க இவர் வந்து அவங்க வந்து வெளியில் அனுப்பிட்டாங்க. அப்புறம் இவரே இன்னொன்று தொடங்குறாரு, அதுவும் கூட சரிப்பட்டவரில் வெளில வந்துடுறாரு. அந்த சமயத்தில் தான் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய எக்கோலே கல்லூரியில் இவருக்கு வந்து பேசுவதற்காகவும் கெஸ்ட் லெக்சர் மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்காகவும் அல்தூசர் வந்து இவரை கூப்பிட்டு போகிறார். எக்கோலே நார்மல் சுப்பீரியர் என்ற பல்கலைக்கழகம் வந்து மிக பிரபலமானது என்று தெரியும். அங்கே தான் எல்லா ஃபிலாசபர்ஸும் இருந்திருக்கிறாங்க. இங்கே போனற்பாடு இவர் வந்து ஹைடகரை பற்றி படிக்கிறாரு, இருத்தலியல்வாதி ஹைடகர். அப்புறம் கால் ஜாஸ்பஸ் என்ற இருத்தலியல்வாதியை பற்றி படிக்கிறாரு. இப்படி நிறைய எக்ஸ்போஷர் வந்து கிடைக்குது. அப்போ இவருக்கு வந்து ஒரு புறம் வந்து எக்ஸிஸ்டன்ஷியலிஸ்ட் ஃபிலாசபியினுடைய உள்வாங்கல் இருக்கிறது. இங்கே இன்னொரு புறம் மார்க்சியத்தினுடைய தாக்கம் ஏற்படுகிறது. அப்போ தான் வந்து அங்கே ஃப்ரெஞ்சு மாணவர்கள் எல்லாம் வந்து போராட்டம் பண்ணுறாங்க, அதிலே போய் கலந்துக்கிறார். இப்படியாக இந்த அனுபவங்கள் அனைத்துமே உள்ளடக்கி ஒரு புறம் வந்து பேஷண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி சர்ரியலிஸ்டிக் பேட்டர்னில் அனலைஸ் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய அனுபவங்களையும், இன்னொரு புறம் வந்து களத்தில் வந்து மாணவர்கள் போராட்டத்தில் மார்க்சிய கூறுகளோடு இருக்கிற விஷயங்களுடைய அனுபவத்தையும், இன்னும் வந்து இருத்தலியம் போன்ற இருத்தலியல்வாதிகளோடு நேரடியாகவும் தொடர்பு கொண்டவராக இருந்திருக்கிறார். அந்த வாசிப்பு மூலமாகவும் ஸோ இவர் ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு புதிய ஒரு பார்வையை வந்து இந்த மனம் குறித்து கட்டத் தொடங்குகிறார். அல்டிமேட்டாக என்ன விஷயம்னா, சுயம் என்றால் என்ன? இதுதான் நம்ம காணொலியில் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கு. எங்கே போனாலும் சுற்றி சுற்றி வந்தாலும் இந்த சுயம் தான் வந்து முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. நான் இருக்கிறேன், செல்ஃப். இந்த செல்ஃப்னா என்ன? இதை வந்து தெளிவாக்கிட்டாலே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் அப்படின்றது கடவுள் நம்பிக்கை இருப்பவங்களும் சொல்கிறாங்க, இல்லாதவங்களும் சொல்கிறாங்க. இல்லாதவங்களுடைய அணுகுமுறை வேறு, இருக்கிறவங்களுடைய அணுகுமுறை வேறு. இதுக்கு மேலே வந்து ரெண்டுமே இல்லைப்பா, அது வேறு விஷயம்னு சொல்லிட்டு வேறு விதமான அனுபவங்களை வைத்து விளக்குபவர்களும் இருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் செல்ஃபை சுற்றி தான் எல்லாமே நடக்கிறதா நான் பார்க்குறேன். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த செல்ஃபை தான் வந்து அனலைஸ் பண்ணுறாரு. இந்த செல்ஃபை அனலைஸ் பண்ணும்போது அதை வந்து ஒரு 3 நிலைகளாக பிரிக்கிறார். ஒன்று இமேஜினரி, இன்னொன்று சிம்பாலிக், இன்னொன்று ரியல். இமேஜினரின்றது வந்து கற்பனை இருக்கக்கூடிய ஒரு கட்டம். அது இந்த 3 கட்டங்களைத்தான் வந்து வாழ்க்கையில் வந்து மனிதன் கடக்கிறான் இல்லை, 3 கட்டங்களில் தான் வாழ்கிறான். குழந்தை பிறந்து 6 மாதங்கள் வரைக்கும் அதை வந்து இமேஜினரி வேர்ல்டில் இருக்குது. அதுக்கு வந்து ஒரிஜினாலிட்டி தெரியாது.
அந்த விளக்கத்தை பார்ப்போம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வாழ்க்கை வந்து சிம்பாலிக் லைஃப் அப்படின்றார். குறியீடுகள் மூலமாக நடைபெறுகின்ற வாழ்க்கை. அதை தாண்டி இருப்பது தான் வந்து ரியல்னு பேர். இந்த 3 தான் இவருடைய தத்துவத்தினுடைய மிக அடிப்படையான ஒரு பிரிவினைகள் விளக்கங்கள்னு பார்க்கலாம். இந்த 3 வச்சுக்கிட்டு தான் வந்து அவர் முதல்ல வந்து இந்த செல்ஃப்னா என்னன்றதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். ஆனால் அந்த 3க்கும் அடித்தளமாக வைக்கிற ஒரே விஷயம் எனக்கு லாங்குவேஜ் தான். மொழியை கொண்டு தான் வந்து எதையுமே வந்து கட்டமைக்க முடியும் என்று இவர் நம்புகிறார். அப்போ மொழியியல் அந்த ரொம்ப அடிப்படை அஸ்திவாரமாக இவருடைய இந்த உளவியல் சார்ந்த தத்துவ கோட்பாட்டிற்கு அமைக்கிறது. இதன் அடிப்படையில் நம்ம அதை விளங்கிக் கொள்ள முயற்சி செய்யலாம். இந்த கற்பனை இமேஜினரி நிலைதான் முதல் நிலை. முதல் 6 மாதம் குழந்தை பிறந்த உடனே அது ஒரு கண்ணாடியை பார்த்த உடனே தன்னுடைய இமேஜ் அது பார்க்குது. சப்போஸ் கண்ணாடிக்கு முன்னால் வேறு அனிமல்ஸ் பார்க்குது வச்சுக்கோங்களேன், ஒரு குதிரையோ ஒரு நாயோ, அதுங்க வந்து அதிகமாக அதை வந்து கண்டு கொள்ளாது அல்லது ஒரு அதிர்வடைந்து திரும்பி போயிடும். ஆனால் இந்த குழந்தை வந்து அதை கவனிக்குது, ஆர்வத்தோடு கவனிக்குது. இது யாருன்னு பார்க்குது. பிறகு அந்த இமேஜ் தான் வந்து தான் வந்து கற்பனை பண்ணிக்குது. அந்த இமேஜ்ன்றது வந்து ஒரு இல்யூஷன் தான், அது ஒரு பிம்பம் தான். இருந்தாலும் அது தன்னுடைய சுயமாக அந்த கண்ணாடியில் தெரியும் பிம்பத்தை ஏற்றுக்கொள்கிறது. இங்கே தான் ஃப்ராய்ட் சொன்ன நார்சிசிசம்னு ஒரு செல்ஃப் லவ். எல்லாருக்குமே இந்த செல்ஃப் லவ் இருக்கும். கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர். அப்போது இங்கேருந்து தான் கிளம்புது அந்த மனோநிலை. அதனால் அந்த செல்ஃப் நீங்கள் பார்க்குறது வந்து நிஜமான செல்ஃப் இல்லை. குழந்தை வந்து ஒரு பொய்யான தோற்றத்தை தான் வந்து செல்ஃபாக நம்பிக்கிட்டு அதனுடைய வாழ்க்கையை வாழ்கிறது. இது முதல் கட்டத்தில் உருவாகின்ற செல்ஃப்ன்றது. இது வந்து ஒரு இமேஜினரி செல்ஃப். இது நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, சுயத்தை பற்றி தான் அக்கறைன்னு. அப்போ இந்த கட்டத்தில் வரக்கூடிய இந்த செல்ஃபை வந்து நீங்கள் எதுவுமே கணக்கில் எடுக்க முடியாது. எப்படி வந்து பூட்காலை வந்து அம்மாவை நினச்சிக்கிட்டு பின்னாலே அந்த வாத்து குஞ்சுகள்லாம் போச்சோ அது தெரியாது, நிஜமில்லை. அப்படி தான் இதுவும். அதனால அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னாக்க சிம்பாலிக் ஆர்டர்ன்றார். குறிப்பான்கள் மூலமாக, குறிப்பான்னா சிம்பிள். சில டெர்மினாலஜிஸாக ரொம்ப டெக்னிக்கலாக அவர் வந்து சிக்னிஃபைடு, குறிப்பான், குறியீடு, நிறைய வார்த்தைகளை வந்து அவங்க வந்து பயன்படுத்துவாங்க. நம்ம நேயர்களுக்கு எளிமையாக புரியும் வகையில் வந்து நான் வந்து அதையெல்லாம் தவிர்த்துட்டு எளிமையாக சொல்கிறேன். ஸோ சிம்பாலிக் ஸ்டேஜில் குறியீடுகளை கொண்டு வாழ்வது, குறிப்பான்கள். குறிப்பான்றாக இப்போ வந்து நம்ம வந்து சாவின்னு சொல்கிறோம், அது குறிப்பான், அது எதையோ ஒன்றை குறிக்கிறது. ஸோ இந்த வேர்ல்டு ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய குறிப்பான்களால் உருவானது தான் சிம்பிள்ஸ்னால் வந்து உண்டாயிருக்கு. அந்த குறிப்பான்கள் என்பது தான் வந்து லாங்குவேஜோட கனெக்ட் ஆனது, பிரிக்க முடியாத உறவு கொண்டது. மொழி என்பது ஒரு பக்கா சிம்பாலிக் ஆர்டர். மொழியிலேயே வரக்கூடிய துணி என்பதோ, மொழி அல்லாத அசைவுகள் என்பதோ, சமிக்ஞைகள் என்பதோ, அல்லது வேறு விதமான அசைவுகள் என்பதோ நமக்கு வந்து சிம்பிள்ஸ் தான் எல்லாமே. இந்த சிம்பாலிக் லைஃப்பில் தான் வந்து என்ன நடக்குது, இந்த சுயம் என்ன ஆகுது அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறாரு. லெவிஸ்ட்ராஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. லீவிஸ் ஜீன்ஸ்லாம் வருது. இந்த லெவிஸ்ட்ராஸ் அவர் வந்து ஒரு ஆய்வாளர். செக்சுவலிசத்தை வந்து இன்னொரு தரப்பில் உருவாக்கினார் அவர் தான். அதாவது கிடைத்தள ஆய்வு முறைன்னு சொல்லுவாங்க. படிப்படியாக இந்த மண்ணை தோண்டி பார்க்கும்போது படிப்படியாக படிக்கட்டாக இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு படிக்கட்டும் ஒரு காலம், ஒரு சூழல், ஒரு விஷயத்தை கொடுக்குது. இதை வைத்துக்கிட்டு அவர் சில ஆய்வுகளை மேற்கொண்டார். இந்த பண்பாடை பொறுத்தவரை வந்து அவர் என்ன சொல்கிறாரு, இந்த செக்சுவலிஸ்ட் பேட்டர்னில் தான் அமையுதுன்றார். லெவிஸ்ட்ராஸுடைய அந்த செக்சுவலிஸ்ட் பேட்டர்னை எடுத்துக்கிறார். எடுத்துக்கிட்டு இந்த சிம்பாலிக் லைஃப்பில் மொழி தான் வந்து எல்லாவற்றையும் சிம்பாலிக்காக ஆப்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. ராணின்னு ஒரு பொண்ணு இருக்கு. அது வந்து ராஜாவை லவ் பண்ணுது. 2 பேருக்குள்ள ஆத்மார்த்தமான காதல். 2 வீடுகளையும் ஒத்துக்கிட்டாங்க. திருமணம் நடக்கிறது. அப்பொழுது ராணி என்பவள் ராஜாவின் காதலி என்ற குறியீடினால் சொல்லப்பட்டிருந்த ராணி
தற்பொழுது மனைவி என்ற குறியீட்டுக்குள் சிக்குகின்றாள். மனைவி என்று வந்துவிட்டால் சுற்றிலும் ஏராளமான பிற குறியீடுகள் இருக்கின்றன. என்ன? மாமியார் என்ற குறியீடு, மாமனார், மைத்துனர், நாத்தனார், நிறைய அந்த குடும்பத்தில் பல்வேறு விதமான குறியீடுகள் எல்லாமே சிம்பாலிக்காக இருக்குது. வெறும் ராமச்சந்திர மாமா இல்லை அவர். இந்த மாமா என்றாலும் மாமி என்றாலும் அல்லது வேறு உறவு என்றாலும் அதற்கு பின்னால் ஒரு வேல்யூ பேக்கேஜ் இருக்குது. ஸோ ராணி வெறும் மனைவியாக மட்டும் இல்லை, இப்பொழுது அவள் மீது ஒரு பேக்கேஜ் ஆஃப் வேல்யூ சிஸ்டம் உட்காருது. அப்போ அந்த சுயமானது இந்த ஒற்றை சொல்லினால் ஒரு பெரிய பொறுப்புக்கு ஆளாகிறது. ஒரே ஒரு வார்த்தை தான், ஒய்ஃப். நம்ம இந்த தாய் என்ற வார்த்தைக்கு பின்னால் எவ்வளோ பெரிய கட்டுமானங்களை வச்சுருக்கிறோம், பார்த்துருக்கீங்களே. ஆக இப்படியாக ஒவ்வொரு சொற்களுக்கும் உள்ளே நம்ம ட்ராவல் பண்ணும்பொழுது அது பல்வேறு விதமான பரிமாணங்களையும் வாழ்க்கைக்குரிய செயல்பாட்டு சிக்கல்களையும் கொண்டிருக்கும். அப்போ இந்த பெண் மனைவியாகிவிட்டாள். ஆக சுயம் என்பது அங்கு பிற குறியீடுகளால் அவளுக்கு கட்டமைக்கப்படுகிறது. அவளுக்கு சுயம்னே ஒன்றும் கிடையாது. இப்படி தான் இந்த சொசைட்டியில் எல்லாருக்கும் வெவ்வேறு வகையில் வார்த்தைகள் மூலமாக, குறியீடுகள் மூலமாக, குறிப்பான்கள் மூலமாக குறிப்பிடப்படுகிறார்கள். அப்போ எல்லாருமே குறிப்பான்களால் தான் ஆட்சி செய்யப்படுகிறார்கள். இதுதான் சிம்பாலிக் ஸ்டேஜ். இதை விட்டுட்டு ஒரு தனிமையான சுயம் என்று ஒன்று கிடையாது. இது உருவாக்கப்படுவது மொழியினால் உருவாக்கப்படுகிறது. இந்த மொழியை விட்டுட்டு நீங்கள் ஒரு சுயம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அப்போ இதால் உருவாக்கப்பட்ட இந்த சமூகத்தினுடைய ஒரு ப்ராடக்டாக தான் இந்த சுயமானது இங்கே இருக்கிறது என்று அவர் முதல் கட்டமாக விளக்குகிறார். இந்த சிம்பிள்ஸ் தான் அர்த்தத்தை உருவாக்குது. சிம்பிள்ஸை தாண்டி நீங்கள் எந்த அர்த்தத்தையுமே பெற முடியாது. நீங்கள் மனிதன் நான் என்று ஏதாவது கிளைம் பண்ண விரும்பினாக்க அது மொழி என்ற குறிப்பான் மூலமாகத்தான் செய்ய முடியும். ஆக ஒட்டுமொத்தமாக சமுதாயமே வெறும் மனது மட்டுமல்ல, இந்த சொசைட்டி, கல்ச்சர், அரசியல் எல்லாமே மொழியின் ஊடாகத்தான் செயல்படுகிறது. இந்த மொழியினுடைய கட்டமைப்பு தான் உங்களையும் கூட கட்டுகிறது என்று ரொம்ப சிம்பாலிக்கான வேர்ல்டு இது. இந்த மொழின்றது சிம்பிள், அதற்குள்ளே தான் இயங்கிட்டு இருக்கு எல்லாமே. எண்ணங்களாக இருக்கட்டும், உங்களுடைய இன்னும் சொல்ல போனாக்க அடுத்த கட்டமாக ஒன்று போகிறார். இந்த ஆசா பாசங்கள் நம்ம சொல்கிறோம், ஆசைகள்னு. இந்த ஆசைகள் எல்லாம் அடிமனதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த அடிமனதுக்கு தாண்டிய நிலையில் இருக்கிறதா மொழியினுடைய கட்டமைப்புன்றார். லாங்குவேஜ் ஆஃப் கின்ஷிப் கிராமர்னு வார்த்தையை பயன்படுத்துவார். அந்த கின்ஷிப்புக்கு ஒரு கிராமர் இருக்குது, இது ஒரு சிம்பாலிக் ஆர்டர் இருக்குன்றார். இந்த ஆர்டர் இதனுடைய மூலம் நம்முடைய இருப்பிற்கு முந்தையதுன்றார். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். டெக்கார்ட் சொல்லுவார், ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ எம்னு. நான் உள்ளிருந்து சிந்திப்பதால் இருக்கிறேன்னு. நான் வெளியிருந்து சிந்திக்கிறேன்றது. என்னுடைய சிந்தனை கூட வெளியிலிருந்து தான் தரப்படுகிறது. அப்போது என்னுடைய சுயம் என்பது என் உள்ளே இருப்பதல்ல, அது வெளியிலே இருக்கிறது தான். அந்த வெளியில் அந்த சிம்பிள்ஸ் இன்டர்ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்பப்போ அதுக்குள்ளே நிறைய மாறுதல் நடக்குது, அது இன்டர்ப்ளே பண்ணுது. இருந்தாலும் அந்த மாறுதலுக்கு உட்பட்ட சிம்பிள்ஸ் தான் என்னுடைய சிந்தனைகளையோ என்னையோ நான் என்ற ஆளுமையோ கட்டமைக்கிறது அப்படின்னு ரொம்ப சாலிடாக அவர் முன்வைக்கிறார். அப்படி சொல்லும்பொழுது இந்த அடிமனம் அல்லது நனவிலி மனம்னு சொல்லக்கூடிய அல்லது அன்கான்ஷியஸாக சொல்லக்கூடிய இந்த மனம் இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றி பேசும்போது இதில் தான் ஆசைகள் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறோம். சிக்மண்ட் ஃப்ராய்டு ஒரு பெரிய ப்ராப்ளத்தை வச்சார். பிறக்கும் போதே ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னார். இது ரொம்ப உலகத்தையே அதில் வைத்த ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தது. ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ் என்பது குழந்தைக்கு பிறக்கும் பொழுதே தாயின் மீது ஒரு பாலுணர்வு சார்ந்த ஒரு ஈடுபாடு இருக்கும் என்பது தான் அது. இந்த விளக்கத்தை பின்னால் போஸ்ட் ஃப்ராய்டியன்ஸ் நிறைய பேர் மறுத்துட்டாங்கன்னு நம்ம ஏற்கனவே விளக்கியிருக்கிறோம். அதை இவர் எப்படி விளக்குறாருனாக்க, இந்த அடிமனம் என்பது கூட தானாக வருகின்ற ஆசைகள், அந்த மாதிரி விருப்பங்கள் என்பதல்ல, அதெல்லாம் கூட இந்த குறிப்பான்கள் மூலமாக உருவாக்கப்படுவது தான். ஒரு குழந்தைக்கு மைண்டுன்றது மோல்டு ஆறுதே கண்ணாடியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இமேஜினரியில் இருக்கும். அந்த இமேஜினிலேருந்து வெளில சிம்பாலிக்குள்ளே வரும்பொழுது தான்
அது உள்ளுக்குள்ள எல்லாமே மோல்ட் ஆகுது. அது வந்து அதுக்கு ஒவ்வொரு விதமான மனோநிலைகள் ஏற்படுது. இது வரைக்கும் தன்னை மிகவும் பாதுகாத்து வந்த தாய் தன்னை விட்டு விட்டு வந்து தந்தையோடு போவது என்பது அல்லது வெளியில் போகிறதுன்னும் போது அது தன்னுடைய பாதுகாப்பை வந்து இழக்கிறது. அந்த சமயத்தில் வந்து அதுக்கு வந்து தந்தையின் மீது கோபம் இருக்கிறது. ஆக அந்த பாதுகாப்பாக இருந்த அந்த தாய் என்பதை வந்து அது எப்படி பார்க்குதுனாக்க அது ஒரு சிம்பலாக பார்க்குது. ஆக இப்படித்தான் வந்து ஒவ்வொரு உறவுகளையும் வந்து ஒரு சிம்பாலிக் பேட்டர்னை தான் வந்து நம்ம உருவாக்கி கொள்கிறோம். அதன் ஊடாக தான் மனோ தத்துவமே உருவாகிறது என்ற அளவிற்கு இவர் பேசுகிறார். இப்படி சிம்பாலிக்காக பார்க்கும்பொழுது மற்றவங்க இருக்கிறாங்க, மற்றமைன்னு சொல்கிறாங்க, அதர். இந்த அதரை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி ரிலேட் பண்ணிக்கிறோம் சமூகத்தில் அப்படின்னு பார்த்தாக்க 2 விதமான அதர் இருக்குதா சொல்கிறார். 2 மற்றமைகள். இந்த பிக் அதர், பெரிய மற்றமை, சிறிய மற்றமை. இந்த சிறுசு தான் நம்ம ஒரு கண்ணாடியில் குழந்தை பார்த்து கிடைக்கிற இமேஜ் மாதிரி நம்ம கற்பனையில் வைத்திருக்கிற ஒரு உறவு நிலை, சிறிய மற்றமை. பெரிய மற்றமை தான் மொழியினால் குறிப்பான்களால் உருவாக்கப்பட்டது. அது வந்து உங்களையும் தாண்டி போகக்கூடியது. என்ன சொல்கிறார், நான் எதுக்குன்னா என்னை உருவாக்குறதே இந்த மொழியினுடைய குறிப்பான்களுடைய கட்டமைப்பு தான். மொழின்னா வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, பேச்சுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தராரு. அதையும் தாண்டி இருக்கக்கூடிய சில குறியீடுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சொல்கிறாங்க. இது என்னுடைய வாழ்க்கைக்கு பின்னாலும் என்னுடைய இருப்புக்கு பின்னாலும் என்னை எடுத்து செல்லக்கூடிய மொழியாகத்தான் இருக்கிறது. சரிதான், நம்ம வாழணுன்னாக்க மொழி தான் வாழ வைக்கும் பின்னால். பாரதியார் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, கம்பர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, ஷேக்ஸ்பியர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னா மொழி தான் வந்து அவர்களை வந்து அவர்கள் இருப்பை வந்து நிலைப்படுத்தி இருக்கிறது. அப்போ ஒரு சுயம் என்பது வெறும் இந்த மொழி குறியீடுகளுக்குள்ளேயே தான் அமைய முடியும் என்றால், டிரான்சென்டென்டலாக மொழி கடந்து விளிம்பிற்கு அப்பால் நம்ம ஆன்மீகம் பேசுகிறோம் பாருங்கள், அப்படி ஒரு சுயத்தை அறிவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லைன்ட்டார். டிரான்சென்டென்டல் ஃபினாமினா இதை பார்க்காதீங்க, அப்படி எதுவுமே இல்லை. அப்படி என்றால் சுயம் என்ற ஏன் நீ பேசுகிறாய், ரியல் என்று ஏன் பேசுகிறாய், விச் இஸ் ரியல் தென் ஒரு கொஸ்டின் வருது. இந்த இடத்துல கொஞ்சம் அவர் வந்து கொஞ்சம் தடுமாறுற மாதிரி எனக்கு தோணுச்சு. நமக்கு அவங்க தூசு மாதிரி நம்ம அவங்களுக்கு தோணுச்சு. அந்த ரியல் என்பது வந்து மொழியினுடைய எல்லைகளுக்கு உட்பட்டு வராதது என்று அவர் குறிப்பிடுகிறார். சுயம் என்பது மொழிக்கு அப்பாற்பட்டதாக இருக்கலாம், ஆனால் அதை உணரக்கூடிய சில தருணங்களும் நமக்கு கிடைக்கின்றார். அது வந்து திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் வருது. அப்போ நம்ம பேச்சு இழந்து போகிறோம். அந்த பேச்சிழந்து ஸ்தம்பித்து போகின்ற அந்த நொடியில் வந்து மொழிக்கு அப்பாற்பட்ட சுயமானது தட்டுப்படுகிறது. அங்கே ஒன்றுமே இல்லை, பிளைனாக இருக்குது. அதை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அது நம்ம உடனே சரியாக சொன்னாரியா, இந்த இடத்த கேட்ச் பண்ணி நம்ம வந்து ஆன்மீகத்தில் கனெக்ட் பண்ணிடலான்னு யோசித்தோம் என்றால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு சுயத்தை புரிந்து கொள்வது மொழியின் மூலம் மட்டுமே சாத்தியப்படும். மொழி கடந்த சுயம் என்பது குறித்த புரிதல் சாத்தியமே இல்லை என்று கூறுகிறார் லக்கான். அப்போது இந்த ஒரு சின்ன விஷயத்தை நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக எடுத்துக்க பார்க்கலாம். என்னன்னாக்கா மொழியினால் சொல்ல முடியாத சுயத்தை அதுதான் ஆன்மீகவாதிகள் சொல்கிறாங்க. மொழியினால் சுயத்தை சொல்ல முடியாது, ஆனால் வேறு வகையான உணர்வு நிலைகளால் சுயத்தை உணர முடியுமா அப்படின்ற கேள்விக்கு ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் வந்து அவர் வந்து தெளிவான விளக்கம் கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். அவர் வந்து நிறைய சைக்காலஜிக்கலாக நிறைய அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறார். கிட்டத்தட்ட 80வது வயசில் தான் இறந்து போகிறார். கடைசி காலம் வரைக்கும் அவர் பேசிக்கிட்டே இருக்கார். மனிதர்கள் பிறக்கும் போதே பேரின்ப இயல்பு கொண்டவர்களாகத்தான் பிறக்கிறார்கள் என்கிறார்கள். ஜாய்சன்ஸ் பேர். இதை பற்றி அவருடைய விளக்கங்கள் உளவியல் பகுப்பாய்விலே மாபெரும் அதிர்ச்சியை உண்டாக்கின. ஜாய்சன்ஸ் இந்த பேரின்பம் என்று சொல்லும்பொழுது முதன்மையான பேரின்பமானது பாலியல் சம்பந்தப்பட்ட பேரின்பம் தான். இந்த உடலுறவின் மூலமாக கிடைக்கிற பேரின்பம் தான் பேரின்பம் என்று மனிதன் நினைக்கிறான். ஆனால் எல்லாருக்குமே இந்த அப்படிப்பட்ட ஒரு பேரின்ப உணர்வு இருந்தாலும் கூட இந்த சமூக கட்டுப்பாடுகள் என்பது அதை வந்து கட்டுப்படுத்துதானே. இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பெரும்பாலும் வந்து இந்த சிம்பாலிக்காக கட்டமைக்கப்பட்ட இந்த உலகம் வந்து
தங்களுடைய குறிப்பான்கள் மூலமாக இப்படிப்பட்ட ஆசைகளை வந்து மட்டுப்படுத்துகிறது. ஆக இந்த பேரின்பம் குறித்த இவருடைய விளக்கம் வந்து நிறைய சிம்பாலிக்காக சொல்லிகிட்டே போகிறார் அவர். இவருடைய இந்த இந்த மதர் சன் ரிலேஷன்ஷிப் எப்படிலாம் வந்து ஒவ்வொரு கட்டத்தில் மாறிட்டே போகுது. அது குழந்தை வந்து சன் என்ற குழந்தை, பையனாக இருக்கிற குழந்தை வந்து மதரை வந்து ஒவ்வொரு கட்டத்தில் வந்து எந்த மாதிரி அவதானிக்கிறது, அது எப்படிப்பட்ட மனநிலைகளை வந்து அது கொள்ளுகிறது, வயதான ஒருபாடு அது எப்படி தாயின் மீது மிகுந்த ஒரு ஒரு மரியாதை கொண்ட நபராக மாறுகிறது, எல்லாம் சிக்மண்ட் ஃப்ராய்டு சொன்ன விஷயந்தான். அதை அப்படியே பின்பற்றி இவர் குறிப்பான்கள் மூலமாக சிம்பாலிக்கான லைஃப் எப்படி வந்து அதை வந்து கட்டமைக்குதுன்னு சொல்கிறார். மொத்தத்தில் இந்த உள்ளுக்குள்ளேயே உணர்வுகளோடு இருப்பது என்பதை விட அந்த வெளி உலகம் கட்டமைக்கிற அந்த செல்ஃப் என்பது தான், அகநிலை என்பது தான் வந்து பிரதானமாக இவருக்கு படுகிறது. இன்னொரு விஷயமும் சொல்கிறார். இந்த வாழ்க்கையில் வந்து நிறைய இன்ப துன்பங்கள் வந்து சாத்தியப்படுகின்றன. நிறைய நெருக்கடிகளுக்கு வந்து இந்த மனிதன் உள்ளாகிறான். இந்த வாழ்க்கை என்ற பயணத்தில் போகும்பொழுது நிறைய பேருக்கு இந்த சிக்கல்கள் வருது. ரொம்ப அதிகமான ஒரு துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது, வலியை உருவாக்கும் பொழுது அது ஒரு ட்ராமாவாக மாறுது. மனநிலை பிறழ்வு ஏற்படுகிறது என்று கூட சொல்லலாம். ஆனால் இந்த மனநிலை பிறழ்வு என்பதை வந்து ஒரு லெவல் வரைக்கும் தான் வந்து இவரால் வந்து சரி பண்ண முடிஞ்சிருக்கு. அதாவது மொழியின் ஆளுகைக்கு உட்பட்ட அந்த ஆளுமையை இவரால் சரிப்படுத்த முடிந்தது. மொழியே வந்து சிதைந்து போன மனிதன் இருக்கிறான். அதான் சொல்கிறார் அவர். ரொம்பவும் மனநிலை பாதிக்கப்பட்ட மனிதர்கள் வந்து மொழியிலேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுறாங்க. இந்த மொழியிலேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டாங்கனாக்க அவங்களுக்கு மொழியே இல்லாத ஒரு அதாவது எந்த குறிப்பான்களும் அவர்களுக்கு வந்து இருக்காது. டோட்டலி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் ஆகிடுது. அப்போ இதை வந்து கரெக்ட் பண்ணுறதுன்றது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் அக்கார்டிங் டு இஸ் சைக்காலஜி. அப்போது எப்படி இருந்தாலும் இதெல்லாம் வந்து உதிரியாக சொல்லுகின்ற தகவல்கள். நிறைய விஷயங்களை வந்து இன்னும் தீவிரமாக சொல்லிருக்காரு. நீங்கள் அவருடைய நூல்களை வாங்கி வாசிங்கன்னா தெரியும். அது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அது ஒரு புறம் இருந்தாலும் கூட என்னுடைய நோக்கம் எல்லாம் இந்த சுயம் குறித்து அவர் எங்கே கொண்டு நிறுத்தினான்னு தான் பார்க்கணும். இந்த இடத்துல நான் ஒரு சின்ன விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். பெரும்பாலும் மேற்கத்திய பரப்பை சேர்ந்த தத்துவவியலாளர்கள், அதாவது உளவியல் சிந்தனையாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்க ஒரு வரம்புக்கு தாண்டி வந்து விளக்கங்களை கொடுக்கறதில்ல. ஒரு கோடு போட்டுக் கொள்ளுகிறார்கள். அந்த கோட்டை தாண்டி அவங்க போகிறதில்லை. மனிதர்களால் புரிந்து கொள்ளக்கூடிய சொற்கள், அது எந்த குறிப்பான்கள் எதை சொல்லுதோ அதை பற்றி மட்டும்தான் அவங்க பேச முடியும். இந்த மொழிக்கு அப்பாற்பட்ட அனுபவங்களை பற்றி வந்து அவர்கள் அனுபவப்பட்டால் கூட அதை வந்து ஒரு தத்துவார்த்தமான ஒரு தியரியாக அல்லது கருதுகோளாக அவங்க முன்னால் வைக்கிறது இல்லை. அந்த வகையில் தான் இவர் என்ன பண்ணுறாரு, இந்த மொழியை தாண்டி ஒரு சுயம் இருக்க முடியாது. மொழி என்பது சமூகத்தால் தான் கட்டமைக்கப்படுகிறது. அப்போ சுயம் என்பதும் சமூகத்தினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இருக்கப் போகிறது. இதை கடந்து செல்லும் நிலைன்னு எதுவுமே இல்லை. இதில் கடந்து போகிறது என்பது ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைக்கு தான் போகும். அது ஒரு சூன்யமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல தான் வந்து ஈஸ்டர்ன் ஃபிலாசபியை வந்து ஒரு டேக் ஓவர் பண்ணுறதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த எல்லைக்கு அவங்க போக மாட்டாங்க. ஆனால் கார்ல் யுங் போன்றவர்களாக வந்து அதை வந்து அனுபவித்து எழுத தொடங்கிவிட்டார்கள். கார்ல் யுங் வந்து ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவல் பிளேனில் வந்து அதோடைய சைக்காலஜி நகர்த்திட்டு போயிட்டார். ஆனால் இவர் வந்து ஒரு போஸ்ட் மாடர்ன் தியரிஸ்ட், இவர் பின்னை நவீனத்துவவாதின்னு சொல்லலாம். அது எப்படின்னாக்க சுயம் என்பது ஒன்றல்ல. இந்த சுயம் என்பது வந்து வெவ்வேறு குறியீடுகளால், வெவ்வேறு மதிப்பீடுகளால் சமூகத்தால் கட்டமைக்கிறது தான் வந்து இந்த சுயம். இந்த சுயமும் கூட ஒரு நிலையான சுயம் அல்ல. அது எப்படி இந்த குறியீடுகள் வந்து சமூக நெருக்கடிகளில் மாறிக்கொண்டே போகிறதோ அதற்கேற்ற மாதிரி ஒருவருடைய செல்ஃப் என்பதும் கூட மாறிக்கொண்டே தான் இருக்கிறது. அப்போது ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு சுயத்தை வந்து இவர் வந்து இருக்க நம்பலை. அதனாலே போஸ்ட் மாடர்ன் ஒரு ஃபிலாசபராக இவரை கன்சிடர் பண்ணுறாங்க. இது மாறிக்கொண்டே இருப்பது பன்மைத்தன்மை கொண்டதாக பார்க்குறாரு. மாறுவது என்பதை விட பல முகங்கள் கொண்ட ஒரு சுயமாகத்தான் அது அமைகிறது. அதுவும் இந்த கேட்டகாரிக்கலாக இந்த உலகத்தில் தான் அது இந்த உலகத்தினுடைய குறிப்பான்கள் மூலமாகத்தான் உருவாக்கப்படுகிறதுன்னு சொல்கிறார். அப்போ இந்த நிலையில் கிழக்கத்திய நாடுகளுடைய தத்துவங்கள் வந்து டேக் ஆஃப் எடுத்துக்குது. அது ஒரு மெட்டபிசிக்கல் ரெலம்க்கு அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி வந்து மொழியால் விளக்க முடியாத அனுபவங்களை எதை கொண்டு விளக்குவது என்று சொல்லும்போது இந்திய தத்துவங்கள் எல்லாம் வந்து அதற்கான விளக்கங்களை, அனுபவங்களை வந்து அவங்களும் கூட சொல்லியிருக்கிறாங்க. சொல்ல முடியாது தான், ஆனால் அனுபவிக்க முடியும்.
அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான சில ப்ராக்டிசஸை வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து கீழே நாடுகளில் சொல்லியிருக்கிறாங்க. மெடிடேஷன் கொடுக்குறாங்க, இல்லை தியான பயிற்சிகள், வெவ்வேறு விஷயங்கள் மூலமாக மொழியை கடந்த ஒரு சுயத்தை புரிந்து கொள்ள அவை உதவுகின்றன. ஆனால் அதெல்லாம் வந்து அவர் குழப்பிக்கலை. அதெல்லாம் நான் பேச மாட்டேன். டிரான்சென்டென்டல் ரெல்முக்கு போகிறதே வந்து நான் ஒத்துக்கிற மாட்டேன். இந்த அளவுக்கு தான் மனிதன் என்பது இவ்வளவுதான் என்று வரையறுத்து அவர் சொல்லிவிடுகிறார். இந்த அளவிலே வந்து லக்கானை வந்து நான் மிக எளிமையாக சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆர்வமுள்ளவர்கள் அது குறித்த நூல்கள் வாங்கி படிக்கலாம். ஆங்கிலத்தில் நிறைய நூல்கள் இருக்கின்றன. தமிழ் வந்து எம்ஜி சுரேஷ் அவர்கள் எழுதிய நூலில் ஒரு நல்ல நூல் இருக்கிறது. சின்ன புத்தகம் அது அவர் இறந்துட்டார். அது ரொம்ப சின்ன ஒரு புத்தகம் இருக்கிறது. அது கிடைத்தால் வாங்கி படிக்கலாம் நீங்கள். நான் சொன்னது போல் வருங்காலங்களில் இந்த புத்தகங்களை வந்து எளிமையாக உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் காணொலிகளும் தொடர்ந்து நடக்கும். அது தவிர வந்து ஃபிலாசபி தியரி சம்பந்தமான காணொலிகளும் நாங்கள் வந்து முழுநீள காணொலிகளாக வெளியிடுவதாக இருக்கிறோம். அப்போ அது வந்து புத்தகத்துக்காக தான் மேலே போட்டுருவோம், புக் அறிமுகம்னு, நூல் அறிமுகம், அவ்வளோதான். அதற்கான வந்து ரொம்ப ஷார்ட் வீடியோவாக கூட இருக்கலாம். அது பலனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். லக்கான் குறித்த உங்களுடைய சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.